வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவ்வாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கு மாம்பழத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அதில் ஐஐடி இயக்குனர் காமகோடியன் ஒரு பேசிய பேச்சு மிகப்பெரிய ஒரு வைரலாகி சர்ச்சைக்குரியதாகி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதாவது மாட்டு மூத்திரம் என்ற கோமியத்தில் மருத்துவ குணங்கள் இருக்கிறது. எங்கள் தந்தைக்கு கூட ஒரு காய்ச்சல், அதுக்கு நான் கோமியத்தை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஐஐடி இயக்குனர் காமகோடியன் அந்த மீட்டிங்கில் பேசுகிறார். 15/1/2025 நடந்த ஒரு மீட்டிங். அது பொங்கல் விழாவாக நடந்த ஒரு மாட்டு பொங்கல் என்று நடந்த ஒரு மீட்டிங். ரெண்டாவது பஞ்சகாவியா அப்படிங்கிற அந்த மூலப்பொருளை நான் அடிக்கடிக்கு சாப்பிடுவேன். அதில் சாணம், நெய், பால், தயிர், மற்றபடி கோமியம், மாட்டு மூத்திரமும் கலந்துருக்கும். அதை நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறேன். அவருடைய ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடா அல்லது மத ரீதியாக அவர் தூண்டப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மாட்டு கோமியத்தால் நன்மை உண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் சரியான ஒரு பதில் கிடைக்கல. டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன், பாஜகவினுடைய முன்னாள் தமிழக தலைவர், அவங்க 2 இடங்களில் கவர்னராகவும் இருந்திருக்கிறாங்க. மற்றபடி தென் சென்னை மாவட்டம் தமிழகத்தில் எம்பி தேர்தலில் போட்டிட்டு தோற்றவர்கள். ஆமாம். ரெண்டாவது அவங்க மிக அற்புதமான ஒரு மருத்துவர் கூட. அவங்க இதற்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறாங்க. இல்லைங்க, கோமியத்தில் மருத்துவ குணம் இருக்குது, அது அமிர்த நீர், இதில் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது ஏகப்பட்ட காய்ச்சல்களை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி மியான்மர், ஆப்பிரிக்காவில் கோமியத்தை இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது 50 வகையான காய்ச்சலுக்கு இது அற்புதமான ஒரு மருத்துவம் என. மற்றபடி சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணங்கள் பூசப்பட்ட சுவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்றபடி ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாலே மாட்டு சாணத்தை தண்ணியில் கரைத்து மற்றபடி வீட்டுக்கு முன்னால் தெளித்து அதில் கோலம் போடுவாங்க. அந்த வழக்கமெல்லாம் இன்றைக்கி எங்கன்னே தெரில. முதல்ல வீட்டு வாசலை கூட்டுறாங்களா பாருங்கள் பெண்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்புறம் எங்கத்த சாணத்தை கரைக்கிறது, அப்புறம் கோலத்தை போடுறது, அதெல்லாம் நடந்த ஒரு விஷயந்தான். அது மண்ணில் தெளித்து அதன் அடிப்படையில் ஒரு நோய் கிருமியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே அந்த மாட்டு சாணத்தை சாப்பிடும்போது ஒரு மனிதனுக்கு அது கட்டாயமாக ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்குமா? அதே நேரத்தில் மாட்டு சிறுநீரான கோமியத்தை சாப்பிடுவதால் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு நோயாற்றல் வருமா அப்படிங்கிறது அவர் நான் கண்டிருக்கின்றேன், நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு சொல்லிவிட்டு டாக்டர் தமிழிசை இன்றைக்கி ரொம்ப விளக்கம் சொல்லியிருக்கார். அதற்கு எதிர்ப்பு வழங்கக்கூடிய சமயத்தில் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கத்தை சேர்ந்த ரவீந்திரநாத் இன்றைக்கி அவர் அந்த சங்கத்தில் பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. கட்டாயம் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அறிவியல் ரீதியாக இது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். டாக்டர் தமிழிசை எவ்வாறு சொன்னார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஒரு காய்ச்சல் அப்படின்னா மருத்துவமனைக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஐஐடி காமகோடியனாக இருக்கட்டும், டாக்டர் தமிழிசையாக இருக்கட்டும், இவர்கள் எவ்வாறு கோமியத்தை குடிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் ஏகப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மாட்டு சாணத்தில் ஜார்டியசஸ், மேட் கவ் டிசீஸ், மற்றபடி மூளையை பஞ்சு போல் ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் ஏற்படும். ரைனோஸ் பிரிடியோசிஸ் அப்படிங்கிற நோய் வரும் மாட்டு சாணத்தை சாப்பிடுவதால். அது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் குடலில் நாடா புழுக்கள் ஏற்படும் அப்படிங்கிறது டாக்டர் தமிழிசைக்கு தெரியாத அவர் இத்தனைக்கு ஒரு ஆங்கில மருத்துவர் எவ்வாறு சொல்லலாம்
அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதே நேரத்தில் அவர் இன்னும் தெளிவாக சொல்கிறார். அதாவது சாதாரண நம்ம பாலை, மாட்டு பாலை வந்து காய்ச்சாமல் குடித்தாலுமே கூட அது டைஃபாய்டு நோய், காச நோய்களாக கொண்டு வரும். இது வந்து டாக்டர் தமிழிசைக்கு தெரியாதா என்ன? அதே நேரத்தில் ஐஐடி அறிவுபூர்வமான ஒரு இது அற்புதமான ஒரு தொழில்நுட்ப கழகம் அது ஐஐடி. அதில் வந்து இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்க காமகோடிகளுக்கு தெரியாதா? இது வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அப்புறம் மக்கள் வந்து கோமியத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மாட்டு சாணத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன மனிதனா வேறு விதமான செயல்களில் ஈடுபா ஒரு தெளிவாக ஒரு வெளிப்பாடா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டியை இன்றைக்கி கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் விட சேலத்தை சேர்ந்த பல் மருத்துவர் வந்து போலீஸ் கமிஷனர்கிட்டே வந்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. அவர் பேர் வந்து சுகுமார். அதாவது சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புகள், உயர் பொறுப்பில் இருந்த தமிழிசை போன்றவர்கள் இப்படி பேசக்கூடாது. பேசுனாங்கன்னா அப்புறம் பாமர மக்கள் என்ன செய்வாங்க? ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் இன்றைக்கி வந்து அரசியலில் இருக்கிறார். ஆமாம், ஐஐடி காமகோடியில் வந்து மிகப்பெரிய இயக்கத்தின் இயக்குனராக இருக்கிறார், கழகத்தின் இயக்குனராக இருக்கிறார். மற்றபடி வந்து அவர் வந்து இன்றைக்கி அரசியல் பேசுகிறார். இப்படி ஆளாளுக்கு அரசியல் பேசிக்கிட்டே இருந்தால் அப்படின்னா உண்மையின் நிலைப்பாடு என்ன? இது வந்து தமிழிசை மீது ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழிசை வந்து பொறுப்பற்று பேசுகின்றார். துல்லிதமான ஒரு கருத்துக்கள் இல்லாமல் நிரூபிக்கப்படாத ஒரு கருத்துக்களை வந்து பரப்புகின்றார். இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து சேலம் போலீஸில் கொடுத்துருக்காரு. இப்படிலாம் பலவிதமான ஒரு கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா வந்து அவர் சொல்கிற அமிர்த நீர் அப்படிங்கிறது, அதாவது ஆங்கில டாக்டர் வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. மற்றபடி பல் மருத்துவர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இதையெல்லாம் விட ஒரு டாக்டர் சங்கத்தை சேர்ந்தவர் வந்து ரவீந்திரநாத் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் இது சம்பந்தமாக இவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ஆயுர்வேத டாக்டருமே வந்து இது சம்மந்தமாக பேட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு போட்டு டாக்டர் தமிழிசை சொல்லியிருக்கேன். இத்தனைக்கு நான் ஒரு ஆங்கில டாக்டர், நான் தப்பாக சொல்லுவேனா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இது வரைக்கும் ஒரு ஆயுர்வேதம் டாக்டர், இயற்கை மருத்துவம் படித்த டாக்டர், சித்த வைத்தியம் படித்த டாக்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆமாம், அதுதான் வந்து ரொம்ப ஏமாற்றத்துக்கு ஒரு விஷயம். அதனால் வந்து இப்படிப்பட்ட இது கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் என்பது ஆங்கில மருத்துவர்களுடைய ஒரு கருத்துக்கள். தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அது ஆதரவாக இல்லை, தவறில் அந்த கருத்துக்களை எந்த தவறும் கிடையாது. கோமியம் வந்து அமிர்த நீர், அது எனக்கு தெரியும். நான் வந்து ஆங்கிலம் படித்த டாக்டராக இருந்தால், அலோபதி டாக்டராக இருந்தால் நான் எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்ட உண்மையை சொல்கிறார். இதன் அடிப்படையில் நம்ம வந்து மக்களாகி நம்ம கேட்கக்கூடியதுனா தமிழக அரசை பார்த்து நம்ம சொல்லக்கூடியது, டாக்டர் தமிழிசை வந்து கட்டாயமாக வந்து கைது செய்யப்பட வேண்டியவரா, மற்றபடி ஐஐடி காமகோடியன் கைது செய்யப்பட வேண்டியது, அது கட்டாயமாக வந்து தமிழக அரசு முடிவு செய்யட்டும். ஆனால் ஒன்று, இந்த மாட்டு கோமியம், மாட்டு சாணம் என்பது எந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர் மூலமாக தமிழ்நாடு அரசு வந்து கட்டாயம் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்துங்க. தமிழக அரசை பார்த்து திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திமுக கழகத்தை பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரி குழப்பத்தை எல்லாம் வந்து நம்ம இது எந்த அளவுக்கு இது குழப்பமாக உண்மையா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறோம். இல்லைன்னு சொன்னீங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு காய்ச்சல், அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? தமிழிசை சொல்லிட்டாங்க, ஐஐடி காமகோடியை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? அவன் பாட்டு மாட்டு மூத்திரத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான், அப்புறம் சாணத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான், சாணத்தை திங்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, வயிற்றுப்போக்குகள்லாம் ஏற்படக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும்? மாட்டினுடைய கோமியம்தான், மாட்டினுடைய ஒரு சாணம்தான், அதே மாட்டினுடைய ஒரு வயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து பால். அதையே வந்து நம்ம வந்து காய்ச்சி தான் குடிக்கிறோம், பச்சையாக குடிப்பதில்லை. ஒருவேளை கோமியத்தை காய்ச்சி குடிக்கலாமா, இல்லை சாணத்தை சுட்டு எரித்து அதன் மூலமாக சாப்பிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதனால் வந்து தமிழக அரசு வந்து இதை கூர்ந்து கவனித்து இப்படிப்பட்ட விஷயங்கள் மூடத்தனமானதா, முட்டாள்தனமானதா, அறிவுபூர்வமானதா, இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துங்க. மக்களுக்கு தெளிவுபடுத்தினா தான் வந்து ஒரு நல்ல விஷயம் பரவும். இல்லாவிட்டால்
இது என்ன பாசிச கும்பலினுடைய மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் வெளிப்பாடா, இல்லை உண்மையிலேயே இதில் மருத்துவ குணம் இருக்கிறதா அப்படிங்கிற மக்கள் குழம்பி விடுவார் என்பதை பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.